சர்க்கரை சத்து 11.5ல இருந்து 25% வரைக்கும் இருக்குதுங்க. இதுல விட்டமின் ஏ அதிக அளவுல இருக்குது. இந்த பழத்துல கெரட்டின் இருக்கிறதால தான் எல்லோ கலர்ல இருக்குது. இந்த கெரட்டின் சளியவும் இன்ஃபுளுயன்சா அப்படின்ற நோயவும் தடுக்க உதவுதுங்க. விட்டமின் சி வாழைப்பழம், திராட்சை, சப்போட்டா, பிளம்ஸ், ஆப்பிள் இது எல்லாத்துலயும் இருக்கிறத விட மாம்பழத்துல அதிக அளவுல இருக்குது. விட்டமின் சி நம்ம உடம்புல குறைஞ்சது அப்படின்னா ரத்த சோகை, நரம்பு தளர்ச்சி, மூட்டு பலகீனம், சொறி சிரங்கு, தலைவலி, சோர்வு இதெல்லாம் வருங்க. மாம்பழத்துல இருக்கிற சத்துக்கள் எல்லாம் வெயில்னால பாதிக்கப்படும். இதனால இந்த பழத்தை பக்குவப்படுத்த காத்துல இருந்து தள்ளி வைக்கிறது தான் நல்லது. அப்படி இல்லாம இத ரூம் டெம்பரேச்சர்ல ஒரு 6 நாளைக்கு வச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதுல இருக்கக்கூடிய விட்டமின் சி 10% குறைஞ்சு போயிருமாங்க. தைமின் சத்து பலா, வாழை, நெல்லி, கொய்யா, சப்போட்டா, திராட்சை, பப்பாளி, பிளம்ஸ், மாதுளை இது எல்லாத்தையும் விட மாம்பழத்துல